ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கேன். அப்போ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் சேனல். அது மட்டும் கிடையாது, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக, இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணியிருக்கிறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கட் ஆஃப் வைஸ் என்ன இருக்குன்ட்டு கோயம்புத்தூர், சென்னை ஜோனல் அது எல்லாமே போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸும் நம்ம செக் அவுட் பண்ணியிருக்கோம். நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஎன்இஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாது, எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்குங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு ஆன்லைன் கிளாஸும் நம்மளுடைய சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக வேணும்னு நினச்சிங்கன்னா C++, பைத்தான் 99 வருது. ஸோ இது பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிட்டுங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது திருப்பரங்குன்றம் இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில், அதாவது 5008 இதனுடைய கோடு. இங்கே போகணுன்னா என்னென்ன கட் ஆஃப்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த காலேஜ். ஒன் ஆஃப் த அட்டானமஸ் காலேஜ். ஸோ அதனுடைய கோடு 5008. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் மதுரைன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிவில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவிலில் எஸ்எஸ் இருக்குது. எஸ்எஸ்ஸை பற்றி நிறைய டைம் நம்ம சொல்லியிருக்கோம். சில காலேஜஸில் தான் எஸ்எஸ் இருக்கும் அப்படின்னு. அதில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சிஐடிலையும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணுன்னா எவ்வளோ கட் ஆஃப் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சிஸ்டம் CWன்னு இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா சிபி இருக்கும், இல்லை CWSSன்னு இருக்குது. இசி இருக்குது, ட்ரிபிள்இ இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எஸ்எஸ் பிரான்ச் இருக்குது. இஒய் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எஸ்எஸ் இருக்குது, ட்ரிபிள்இயில் எஸ்எஸ். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, மெக்கானிக்கல் எஸ்எஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன கட் ஆஃப்ஸ் இருந்தால் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலான கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகணுன்னா ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 198 இருக்கணுங்க. ஸோ 198 இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிசியாக இருந்தால் 196.5 வேணும். அடுத்து பிசிஎம் பார்த்திங்கன்னா 195 வேணும். அடுத்து எம்பிசியில் 194, எஸ்சியில் 187, எஸ்சிஏல 178.43, எஸ்டியில் பார்த்திங்கன்னா 159.5. ஸோ இது இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹையஸ்ட்டே பார்த்திங்கன்னா 198 இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து எஸ்எஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கட் ஆஃப் டிஃப்ரெண்ட் இருக்குது. 198, இது 196. அதேமாதிரி 196.5, இது 195 இருந்துச்சுன்னா பிசியில் கிடைக்கும். 193 ஃபார் பிசிஎம், 191.5 எம்பிசி, 174.5 எஸ்சி, 171.72 எஸ்சிஏ, 158 இருந்தால் எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது எஸ்எஸ்ஸுக்கும் இதுக்கு இடையில் டிஃப்ரெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சிஸ்டம். இதுக்கு 193.5 கட் ஆஃப் வேணும். ஓசியாக இருந்திங்கன்னா 192 பிசி, 190.5 எம்பிசி, 188 பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி, 190.5 பிசிஎம், 170.5 எஸ்சி, 149 எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தால் தான் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஐடி போகணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போட்டிருக்காங்க. ஸோ இது போகணுன்னா 194 வேணுங்க. கட் ஆஃப் இருந்தால் தான் போக முடியும். 193 பிசியாக இருந்தால் கிடைக்கும். 191.5 பிசிஎம், 189 இருந்தால் எம்பிசி கிடைக்கும். 166.5 இருந்ததுன்னா உங்களுக்கு எஸ்சி, 166 பார்த்திங்கன்னா எஸ்சிஏ, 134 பார்த்திங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசி பார்த்திங்கன்னா 196.5. கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸு இதுவும் ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 195.5 பிசி கேண்டிடேட்டுக்கும், 195.5 பிசிஎம், 192 இருந்தால் தான் எம்பிசி கேட்டகரி கிடைக்கும். 179.5 இருந்தால் எஸ்சி கிடைக்கும். 167.5 இருந்ததுன்னா எஸ்சிஏக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே எஸ்எஸ் பிரான்ச்சு 194. ரெண்டுக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. 2.5 டிஃப்ரெண்ட் வருது. அமௌண்ட் வைஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். காலேஜ் வேரி ஆகும். இப்போ ஒரு இதில் 1 lakh அப்படின்னா, ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது
காலேஜில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா சொல்லிடுவாங்க. சரிங்களா? 192.5 வந்து பிசிஎம், 189.5 வந்து பிசிஎம், இது வந்து பிசி. 188 வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி, 167.5 எஸ்சி, 144 வந்து எஸ்சிஏ, 146 வந்து எஸ்டி கேண்டிடேட்டு கிடைக்கும். அடுத்து ட்ரிபிளி நீங்கள் போகணும் அப்படின்னா 192.5 இருந்தால் தாங்க கிடைக்கும். அடுத்து 191 இருந்தால் தான் பிசிக்கு கிடைக்கும். 189.5 பிசிஎம், 186.5 வந்து எம்பிசி, 165.5 வந்து எஸ்சி, 151.79 இருந்தால் எஸ்சிஏ கேண்டிடேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எஸ்எஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு. 190.5 2.5 டிஃப்ரெண்ட் இருக்குது. இது 91, இங்கே வந்து 89 பிசிக்கு, 88 188 பிசிஎம், 185 வந்து எம்பிசி, 162.5 வந்து எஸ்சி, 140 இருந்ததுன்னா எஸ்சிஏ கேண்டிடேட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு வேளை மெக்கானிக்கல் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 187.5 இருந்துச்சுன்னா அங்கே கிடைக்கும். அடுத்தது 182 பிசிக்கும், 185.5 வந்து பிசிஎம்க்கும், 182.5 எம்பிசியும் கிடைக்கும். 160.5 இருந்ததுன்னா எஸ்சிக்கும், 146 வந்து எஸ்சிஏ, 122 எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? மெக்கானிக்கல் எஸ்எஸ் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 181 ஃபார் ஓசி, 174.5 வந்து பிசி, 175 வந்து பிசிஎம், 172.5 வந்து எம்பிசி, 151 வந்து எஸ்சி, 121 எஸ்சிஏ கேண்டிடேட்டு கிடைக்கும். சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது மெக்கட்ரானிக்ஸ் இருந்தீங்கன்னா 188.5 கிட்டத்தட்ட மெக்கானிக்கலோடு அதிகமாக இருக்குது மெக்கட்ரானிக்கு, அதுவும் டபுள் எஸ்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 186.5 வந்து பிசி, 183 பிசிஎம், 181 எம்பிசி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 155 எஸ்சி, 146 வந்து 6 எஸ்சிஏ கேண்டிடேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இதில் நியூ பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிவில் எஸ்எஸ் ரெண்டுமே இருக்குது. சிவில் போகணுன்னாவே உங்களுக்கு 187.5 இருக்கணும் அந்த காலேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கு. சிலருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கட் ஆஃபுக்கு உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய ஏதாவது காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு வேளை ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க. இன்னொன்று, வேறு ஏதாவது காலேஜஸ்ஸு போடுங்க மேடம் சொன்னாலும் நம்ம போடுவோம். வேறு என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் கவுன்சிலிங் ரிலேட்டடாக கேளுங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ளே பண்ணுறோம். எம்பிசி வந்து 179 வேணுங்க, அதாவது சிவில் இன்ஜினியரிங்க்கு. இது ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் இன்னும் வந்து மதுரை ஜோனில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அதர் பீப்புளுக்கு தெரியும். அடுத்தடுத்த டாப்பில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ், திருப்பரங்குன்றம், மதுரை டிஸ்ட்ரிக்கு 5008 இதனுடைய கோடு. ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ மறக்காமல் நீங்கள் நைட்டுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 days டைம் கொடுப்பாங்க டாக்குமெண்ட் அப்லோடுக்கு. யாரெல்லாம் பண்ணிட்டீங்க பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.